இல்லைன்னா மீன் தாரா இந்த படம் ஆக்சுவலாக இது 2வது படம் எனக்கு ஜிவியோட. இதுக்கு முன்னாடி பென்சில்னு ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இது சொன்னாப்புல ஜிவி பிரதர் இந்த ஒரு படம் ஒன்று வந்திருக்கு, கொஞ்சம் கதை கேட்குறீங்க. இல்லை கதை கேட்குறீங்க, சரி அனுப்பி வைங்க. அப்பா நான் ஒரு டைரக்டரை பார்த்தேன், இன்னும் கூட அவனை எங்கே பார்த்தா அப்படியே ஒழுங்கு ஓடுறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் மீட் பண்ணதே இல்லை. இதுக்கு மேல அவங்க அப்பா ஒருத்தர் வேற இருக்காரு, அப்பா பையன் டைரக்ஷன். எனக்கு முதல்ல தெரியாது, அவங்க அப்பா வந்து அங்கே உட்காந்துருப்பாரு. இவங்க டிஎஸ் ஏதோ அசோசியேட் போல இருக்குன்ட்டு நம்ம கவனிக்க தெரியல. அப்புறமா தான் சொன்னேன், நான் கொஞ்சம் அசோசியேட் அசிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் ஓட விடுவேன். பார்த்தா சார் இது வந்து டைரக்டரோட அப்பா அப்பாவா, சரி நான் அடக்கி வச்சேன். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்றேன். ஜிவி சூப்பர். ஏன்னா ஒரு 1 மினிட்லாம் கேமராவில் தனியாக ஹோல்ட் பண்ண ஃப்ரேமில் பெரிய விஷயம். ஜிவி அதில் கரெக்டாக இருக்காப்புல. ஸோ ஜிவி எனி கேரக்டர் எதுவாக இருந்தாலும் அடாப்ட் ஆகி பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாப்புல. அதுவும் நல்ல டைமிங்லாம் தெரியுது ஜிவி. நாட் ஓன்லி மியூசிக் இதுலேயும் கலக்கிறாரு. இது கண்டிப்பாக ஹிட். ஏன்னா நாங்கள் இப்போ ரீசெண்டாக பண்ண ஒரு 1/2 ஃபிலிமில் நம்மளுக்கே தெரியும் இது கொஞ்சம் போயிடும், இது போவாது. இதுல இது வந்து கண்டிப்பா தட்சின் பெரிய லெவலில் போகும். ஏன்னா இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒரு ஞானவேல் ராஜா சொன்ன மாதிரி அதாவது ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இது கண்டிப்பா போய் சேரும். ஏன்னா இந்த பெரிய கதை இதெல்லாம் இருக்காது. கலாச்சல் என்டர்டைன்மெண்ட் குத்து பயங்கரம். அந்த பார்த்தீங்களா ரெட்டு கட்டு யூஏ அதே உங்களுக்கு புரிஞ்ச நல்ல எடிட்டர் ரூபன், மியூசிக் சொல்லத்தல 2 பாட்டு ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு. ப்ரொடியூசர் வெரி இம்பார்ட்டன்ட். எப்பவுமே ஒரு கதை எவ்வளோ பேர் வேணும், இந்த ப்ரொடியூசர் தான் கதையை கேட்டு மூவ் பண்ணுவான், அந்த டிசைன் பண்ணுவான். அவனுக்கு தான் அந்த பெயின் எல்லாமே தெரியும். ஸோ அதில் இந்த விஷயத்தில் இந்த ப்ரொடியூசரும் நல்லது. ஓவரால் நல்ல டீம், நல்ல கண்டிப்பாக இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். ஆல் த பெஸ்ட். பேக்.